அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நாம் அனைவருமே ஆண்டின் தொடக்க நாள்ல இருக்கோம். முஹர்ரம் மாதத்தினுடைய பிறை ஒன்று பகல் பொழுதுல இருக்கோம். இந்த நாள்ல செய்யக்கூடிய மிக முக்கியமான அமல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுல முஹர்ரம் 1, 2, 3க்குள்ள நம்ம எல்லோருமே பரக்கத்துக்காக செய்து கொள்ள வேண்டிய ஒரு சிறந்த அமலை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த ஒரு அமலை மட்டும் நம்ம முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆண்டு முழுவதும் பணத்தை, செல்வத்தை பரக்கத்தாக நம்மக்கிட்ட இழுத்து கொண்டு வரும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, ஒரு பிச்சைக்காரியை கூட கோடீஸ்வரி ஆக்கக்கூடிய ஒரு அமல் என்பதாக சொல்லப்படுது. இது உருது பேசக்கூடிய நாட்டுல முஹர்ரம் மாதம் வந்துச்சு அப்படின்னாலே ஒவ்வொரு வீடுகள்லயும் இந்த அமலை முடிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அந்த அளவு இது ஒரு நம்பிக்கையான, ஒரு பரக்கத்தான ஒரு அமலாக கருதப்படுது. எனவே இந்த ஒரு அமலை யாருமே மிஸ் பண்ணாதீங்க. முஹர்ரம் பிறை 1, 2, 3க்குள்ள இதை முடிச்சிருங்க. மறைவான இடத்திலிருந்தெல்லாம் உங்களுக்கு உதவிகள் வரத் தொடங்கும். செல்வம் சார்ந்த உதவிகள். இன்னும் நம்மள நிறைய பேரு நிறைய பணம் வச்சிருப்போம். ஆனா எங்கிட்டு வருதுன்னு தெரியாது, எங்கிட்டு போகுதுன்னு தெரியாது. நிறைய சம்பாதிக்கக்கூடியவங்களா இருப்போம். ஆனா ஒரு பக்கம் போறது எதுவுமே தெரியாது. அந்த அளவு எவ்வளவுதான் கையில பணம் இருந்தாலும் பரக்கத்து இல்லாம தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட பரக்கத்தை வருடம் முழுவதும் நம்மக்கிட்ட இழுத்து கொண்டு வரக்கூடிய ஒரு அமல் தான் இந்த அமல். இன்னும் இந்த அமலை நீங்க முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வருஷத்துல உங்களுக்கு வேலை இல்லாம இருந்தா வேலை கிடைக்கும். இன்னும் ஒரு தொழில் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா தொழில்ல உங்களுக்கு அல்லாஹ்தாலா ஒரு மாற்றத்தை கொடுப்பான். இன்னும் தொழில்ல வியாபாரத்துல செழிப்பில்லாம இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதுல அல்லாஹ்தாலா பெரிய பரக்கத்தை உங்களுக்கு போட்டு தருவான். அதிகமான லாபத்தையும் இந்த வருஷத்துல நீங்க பார்க்க முடியும். இன்னும் செல்வம் வரக்கூடிய, பணம் வரக்கூடிய வழிகளில் எல்லாத்துலயுமே அல்லாஹ்தாலா உங்களுக்கு தாராளமா பரக்கத்து செய்வான். இன்னும் இந்த அமலை முடிக்கக்கூடியவங்களுக்கு உணவுல ஒருபோதும் தட்டுப்பாடு வராதாம். இன்னும் அல்லாஹ்தாலா செல்வத்தையும் சரி, உணவையும் சரி விரிவாக நமக்கு மாத்தி கொடுக்கிறான். நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் உணவு விரிப்பை அதிகப்படுத்துறானாம், விரிவுபடுத்துறானாம். அதனால இந்த வருஷம் இந்த அமலை நீங்க முடிச்சு பாருங்க. நீங்க பிறருக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்க ஒரு பெரிய செல்வந்தராக மாறிடுவீங்களாம். அந்த அளவு ரொம்ப ரொம்ப ஒரு பரக்கத்தான ஒரு அமல் தான். அது மட்டுமல்ல, இந்த அமலை முடிக்கக்கூடிய வீடுகள்ல ஒவ்வொரு மூலையிலையுமே அல்லாஹ்தாலா நூர் அப்படிங்கிற ஒரு பிரகாசத்தை, ரிஸ்க் அப்படிங்கிற பெரும் பாக்கியத்தை அளிக்கிறானாம். கண்டிப்பா இதனுடைய அற்புதங்களை நீங்க காணணும் அப்படின்னா நிச்சயம் இதை நீங்க செஞ்சு பாருங்க. அடுத்த நாள் இதை செஞ்சு வச்ச அடுத்த நாள்ல இருந்தே இதனுடைய அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் நம்மால காண முடியும் என்பதாக சொல்லப்படுது. எனவே ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, கட்டாயம் இந்த அமலை நீங்க செய்யுங்க. பெண்கள் வீட்ல வைக்கிறதுக்காக நீங்க செய்யுங்க. ஆண்கள் உங்களுடைய வியாபார ஸ்தலங்கள்ல வைக்கிறதுக்காக நீங்க தாராளமா செய்யலாம். 2 இடங்கள்லயும் இருக்கும்போது கண்டிப்பா நமக்கு ரிஸ்க்ல அல்லாஹ் பெரிய பரக்கத்தை இந்த வருஷம் நமக்கு போட்டு தந்துருவான். இப்போ அந்த அமல் என்ன? எப்படி செய்யணும்? அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். இன்றைக்கு நம்ம அரிசியில தான் இந்த அமலை செய்ய போறோம். அரிசி ஒரு கைப்பிடி அளவு எடுத்து ஒரு தட்டத்துல போட்டு நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. நல்ல முறையில ஒழு செஞ்சுக்கோங்க. இந்த அமலை தூய்மையா இருக்கக்கூடிய நிலையில தான் நீங்க செய்யணும். பீரியட்ஸ்ல செய்யக்கூடாது. இப்போ ஒரு கைப்பிடி அளவு உங்க கையில எவ்வளோ பிடிக்க முடியுமோ அந்த அளவு ஒரு கைப்பிடி அளவு அரிசிகளை எடுத்து ஒரு தட்டுல போட்டு நீங்க உட்கார்ந்துக்கோங்க. அதிலிருந்து 7 அரிசியை நீங்க தனியா பிரிச்சு எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு அரிசி மணியை நீங்கள் கையில் வச்சுக்கணும். அதில் நான் சொல்லக்கூடிய இந்த அமல்களை நீங்கள் செய்யணும். அதாவது 3 முறை தருத இப்ராஹிம் சலவாத்தை ஓதி அந்த ஒரு அரிசியில் ஊதணும். அந்த ஒரே அரிசியில் தான் நான் இப்போ சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே நீங்கள் ஊதணும். அடுத்தது சூரா ஃபாத்திஹா ஒரு தடவை ஊதிடுங்க. 3வதாக 3 முறை சூரா இஹ்லாஸை ஊதிடுங்க. அடுத்தது 4வதாக 21 முறை யா ஃபத்தாஹு யா ஃபத்தாஹு அப்படின்னு நீங்கள் 21 தடவை ஊதிடுங்க. மீண்டும் 3 முறை தருதே இப்ராஹிம் சலவாத்தை ஊதிடுங்க. இதே முறையில் அடுத்த அரிசியை எடுத்து நீங்கள் ஓதணும். அதை ஓதி முடிச்ச பின்ன தனியாக வச்சுட்டு இன்னொரு அரிசி எடுத்து ஓதணும். இப்படியே நீங்கள் 7 முறை நீங்கள் ஓதி 7 அரிசியை தனியாக வச்சுக்கணும். மீதம்
இருக்கு இல்லையா தட்டில், நம்ம ஒரு கைப்பிடி அளவு எடுத்தோமே அந்த அரிசி அந்த தட்டில் இருக்கு இல்லையா, அந்த தட்டை உங்கள் முன்னாடி வச்சுக்கிட்டு அதில் 7 முறை தருத் இப்ராஹிம் செலவாத்து, 7 முறை சூரா ஃபாத்திஹா, 11 முறை சூரா இஹ்லாஸ், 33 முறை யா ஃபத்தாஹு யா ஃபத்தாஹு, இறுதியாக 7 முறை தருத் இப்ராஹிம் செலவாத்தை ஓதி அந்த தட்டில் இருக்கக்கூடிய அரிசியில் நீங்கள் ஊதணும். எல்லாருக்குமே தெளிவாக புரியக்கூடிய வகையில் தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு அரிசி எடுக்கிறோம், அதில் இருந்து 7 அரிசியை தனியாக பிரிக்கிறோம். அந்த 7ல் ஒன்னொன்னையும் எடுத்து இந்த அமலை ஓதி ஊதி தனித்தனியாக வைக்கிறோம். 7 அரிசியையும் ஓதி முடித்த பிறகு தனியாக வைக்கிறோம். மீதம் இருக்கக்கூடிய அந்த தட்டில் இருக்கக்கூடிய அரிசியில் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த அமலை ஓதி அதில் ஊதணும். பின்னாடி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பரக்கத்துக்காக துவா கேட்கணும். எப்படி கேட்கணும்? இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்காக கேட்கக்கூடாது. வருடம் முழுவதும், என்னுடைய வாழ்நாள் முழுவதும் எனக்கு பரக்கத்து செய், பணத்தட்டுப்பாடு இருக்கக்கூடாது, கடன் இருக்கக்கூடாது, வருமானம் வரக்கூடிய வழிகளை விசாலமாக்கு யா அல்லாஹ், எங்களுடைய உணவுகளை விசாலமாக்கு அப்படின்னு நீங்கள் பெரிய ஒரு துவாவாக நீங்கள் கேளுங்க. இப்போ இந்த அரிசிகளை என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்க்ரீன்லேயே நான் போட்டிருக்கேன். எல்லாருமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு கூட இந்த அமல்களை நீங்கள் முடிச்சுக்கலாம். இப்போ அந்த தட்டில் வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த அரிசியில் கொஞ்சத்தை எடுத்து நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு காக்கா, ஒரு பறவை, ஒரு குருவி வருது அப்படின்னா அதுக்காக நீங்கள் வச்சுருங்க. நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னாலே வந்துடும். உங்கள் வீட்டில் மாடியிலையோ அல்லது வாசல்லையோ நீங்கள் வச்சுருங்க. மிச்சம் இருக்கு இல்லையா அந்த தட்டில், அதாவது அந்த தட்டத்தில் ஓதி ஊதுனமே அதிலிருந்து சிறிதளவு எடுத்து தான் நீங்கள் பறவைகளுக்கு வைக்கணும். மிச்ச பாதியை நீங்கள் உங்களோட ரேஷன் ஜாமானை வச்சுருக்கீங்க இல்லையா, ஒரு அரிசி வச்சுருக்கீங்க, ஒரு பருப்பு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்குள்ளே நீங்கள் இதை கலந்து வச்சுருங்க. ஆனால் அந்த 7 தனியாக ஓதணுமே அந்த அரிசியை எடுத்து ஒரு டப்பாவிலையோ அல்லது ஒரு துணிப்பை மாதிரி ஏதாவது தயார் பண்ணியோ அல்லது ஒரு பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். அல்லது பர்ஸில் கூட நீங்கள் அதை முடிஞ்சு ஒரு துணியில் முடிஞ்சு நீங்கள் அதை பத்திரமா வச்சுக்கலாம். பணம் வைக்கக்கூடிய இடத்துல தான் அந்த 7 அரிசி ஓதக்கூடிய அந்த 7 அரிசியை வைக்கணும். அந்த தட்டில் இருக்கக்கூடியதை 2ஆக பிரித்து பறவைகளுக்கு பாதி மிச்ச பாதி நம்மளோட ரேஷன் ஜாமானத்தில் நம்ம கலந்துடணும். எல்லாருக்குமே தெளிவாக புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த அமலை கண்டிப்பாக 1, 2, 3 ஆகிய 3 நாட்கள் 3 பிறைக்குள்ள தான் இதை நம்ம ஓதணும். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, இந்த அமல் உங்களுக்கு பரக்கத்தை கொண்டு வரும்னு நம்பிக்கை இருந்ததுன்னா 1லேருந்து 10 முஹர்ரம் வரைக்கும் தினமும் புதுசு புதுசாக அரிசி எடுத்து தினமும் கூட ஓதி வைக்கலாமா. இந்த முறையிலையும் சொல்லப்படுது. ஆனால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செய்யுங்க, விருப்பம் இல்லைன்னா ஒரே ஒரு நாள் செஞ்சால் கூட போதுமானது. எனவே இந்த ஒரு அமலை முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செய்யுங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு ரிசுக்கு கொடுக்கக்கூடிய, ரிசுக்கு மழை பொழியக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும். உங்களுடைய தொழில் துறைகளில், உங்களுடைய வியாபாரத்தில், உங்களுடைய சம்பாத்தியத்தில் அல்லாஹ்தாலா ரெட்டிப்பு பலனை தருவான். இன்ஷா அல்லாஹ் பரக்கத்தை வாரி வழங்குவான். இது ஒரு பரக்கத்தை இழுத்து வரக்கூடிய ஒரு அமல் தான். கண்டிப்பாக இந்த அமலை முடிச்சுட்டு எல்லா மக்களுக்காகவும் துவா செய்யுங்க. எல்லாருக்குமே அப்படிப்பட்ட பரக்கத்து வந்து கொண்டே இருக்கணும். நிறுத்தப்படாத முடிவில்லாத பரக்கத்தை அல்லாஹ் எல்லாருக்கும் தரணும் அப்படிங்கிற ஒரு துவாவை கண்டிப்பாக கேளுங்க. அந்த துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க. நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன். அல்லாஹ்தாலா நம்ம அனைவருடைய துவாவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். மேலும் இது போல செல்வம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும், கடன் பிரச்சனைகளுக்கு நிறைய வஜீஃபாக்கள் இருந்தால் நல்லா இருக்கும், எதை வச்சு அல்லாஹ்விடத்தில் கேட்குறதுன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் கவலையே பட வேணாம். நம்மளோட அற்புத வஜீஃபா கிதாபில் நிறைய விஷயங்கள், நிறைய திக்ருகள், நிறைய வஜீஃபாக்கள் இருக்குது. 1, 2 கிடையாது, ஏராளமாக இருக்குது. அதுலேருந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை செஞ்சு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்கலாம். இன்ஷா அல்லாஹ் அற்புத வஜீஃபா கிதாப் கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் இருக்க வேண்டிய பொக்கிஷம் தான். இந்த கிதாப் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, கேட்பது கிடைக்கும் வஜீஃபா, அதாவது தினமும் அன்றாடம் ஓதக்கூடிய ஔராதுகள் நிறைந்தது இந்த கிதாப் வேணும்னாலும் சரி அல்லது தௌபா கிதாப் வேணும்னாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அது மட்டுமல்ல, வீட்டு தயாரிப்புகளான முக அழகை பராமரிக்கக்கூடிய நோ கெமிக்கல், 1% கூட கெமிக்கல் இல்லாத ரோஜாப்பூ ஃபேஸ் பேக், இன்னும் மூலிகை நலங்கு மாவு நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் மூலிகை சீயக்காய் தூளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் முடி சார்ந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய மூலிகை நம்மக்கிட்ட கிடைக்கும். இந்த மூலிகை பேக்கெட்டை நீங்கள் வாங்கி 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா
நீங்கள் கிட்டத்தட்ட 8 மாதம் வரைக்கும் இந்த ஒரே மூலிகையில் திரும்ப திரும்ப எண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து பயன்படுத்திக்க முடியும். இப்படி நீங்கள் பயன்படுத்திட்டு வரும்போது 3 மாசத்துல நல்ல ரிசல்ட் கிடைக்கும். லைஃப் லாங் நீங்க இந்த மூலிகை தேடி அலைவீங்க. அந்த அளவு இது ரொம்ப ரொம்ப பாரம்பரியமானது. கண்டிப்பா இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தேய்க்கலாம். இந்த ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னாலும் சரி, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.